ஸ்டேஜ்ல சிரிச்சிட்டு இருந்த இந்த ஒரு பாக்ஸருக்கு தெரியாது இதுதான் அவருடைய கடைசி மேட்ச் என்று. பாக்ஸிங்ல தொடர்ச்சியாக 16 முறை வெற்றி பெற்று யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஜாம்பவன் தான் பிரிச்சர் கோலன். டவுசி 15 பிரிச்சர் கோலனுக்கும் டெரல் வில்லியம்ஸுக்கும் போட்டி அறிவிக்கப்படுகிறது. 17வது முறையும் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நினைத்தார் பிரிச்சர் கோலன். ஆனா அந்த ஒரு மேட்ச் தான் அவருடைய வாழ்க்கையை முழுக்க மாற்ற போறது என்று தெரியாது. மேட்ச் ஆரம்பித்த உடனே எந்த விதமான முறையிலாவது தோற்கடிக்கணும் என்று ரூல்ஸ் மீறி பின்னந்தலையில் அடிக்கிறார் டெரல் வில்லியம்ஸ். அதை பார்த்த ரெஃப்ரி அவரை டிஸ்குவாலிஃபை செய்யாமல் விளையாட விடுகிறார். மீண்டும் மீண்டும் பின்னந்தலையில் அடிக்கப்பட்டதால் ஒரு கட்டத்தில் மயக்கமடைந்து விழுந்தார் பிரிச்சர் கோலன். அப்போவும் உடனே டாக்டரை அழைக்காமல் டெரல் வில்லியம்ஸை வெற்றியாளராக அறிவிக்கிறார் ரெஃப்ரி. கடுமையான காயமடைந்த பிரிச்சர் கோலன் 20 நாட்கள் சீரியஸா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு கட்டத்தில் இப்போ எதுவும் செய்ய முடியாது, வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போங்க என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். சுமார் 200 நாட்களுக்கு பிறகு மகனை பார்த்த பிரிச்சர் கோலனின் அம்மா கண்ணீர் விட்டு அழுதார். காரணம், அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கையே மாறி போயிருந்தது.